அந்த மாதிரி கொடுத்த பணம் திரும்ப வாங்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படியும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடமாக வாங்கிட்டு கொடுக்க முடியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா டர்ன்னு கிளியும் புடவை கிளிகிற மாதிரி வராது. மாந்திரிகமே பண்ணாமல் வீட்டில் இருந்து இளைய முறையில் ஒரு வீட்டில் இருந்து ஈஸியாக என்ன பண்ணி அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு பரிகாரம் கண்டுபிடிச்சா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், திருமணம் முன்பு திருமணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் யார் ஒன்றும் பண்ணலாம். வயசுக்கெலாம் இது காரணம் கிடையாது. கடன் நம்மக்கிட்ட ஒரு பணம் வரணும் அப்படின்னா இந்த இளைய முறையில் இந்த விஷயத்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும். நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் வாங்க முடியாம, வசூல் செய்ய முடியாம எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்த பணம் திரும்ப வாங்கறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? என்ன சொல்றது, நாடே கடத்தில் போகிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. நாடும் கடத்தில் போகுது, ஊரும் கடத்தில் போகுது, ஸ்டேட்டும் கடத்தில் போகுது, வீடும் கடத்தில் தான் போகுது. ஆனால் கடல் இல்லாத வீடு எங்கம்மா இருக்குது? வீட்டுக்கு வாசப்படி இருக்குல்ல, வீட்டுக்கு பீரோ இருக்கோ இல்லை, வீட்டுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கோ இல்லையோ, கடன் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு கடமே வாங்கக்கூடாதுன்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்படியும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடமாக வாங்கிட்டு கொடுக்க முடியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. படம் வாங்கிட்டு கொடுக்க நபர்கள் நான் 2 பேர் மேலேயும் குத்தம் சொல்லுவேன். ஒருத்தர் இப்போ எக்ஸாம்பிள் நானே வச்சிங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு கடன் கேட்குறாருன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு நான் 5 லட்ச ரூபா எனக்கு அது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறதுக்கு. ஆனால் அதை வாங்கினாருன்னா அவரால் செலுத்த முடியுமா இல்லை அவரால் முடியாதா? அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அவர் கேட்டகரி என்ன, அவரோட சம்பளம் என்ன உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த சொல்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு ஆசைக்காக நீங்கள் கொடுத்துட்றீங்க. நீங்களும் மாட்டிக்கிறீங்க. அவர் இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திருப்பி நம்ம கொடுத்துருவோன்ற ஒரு நம்பிக்கையில் கடன் மேலே பாரத்தை போட்டு இப்போ இருக்கிற விஷயத்த முதல்ல முடிச்சிருவோம் அவர் வாங்கிக்கிறாரு. இப்போ இது யாரையும் நான் தப்பு சொல்ல முடியாது. வாங்குறதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்குறதுன்னு சொல்ல முடியாது. வாங்குறவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஷயம் முடிஞ்சால் இப்போதைக்கு நம்ம ரிலீஃப் ஆனால் போதுன்னு அவர் வாங்குறாரு. நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் போதுன்னு எம வாங்கினா என்ன இருக்குன்னு சொல்லும்போது இவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் 2 பேர் மேலேயும் தப்பு. அது வாங்குறவருக்கும் தோணணும், இந்த 5 லட்ச ரூபா நம்ம வாங்கினா நம்மளால் திருப்பி செலுத்த முடியுமா முடியாதா, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம வருமானம் மாதம் 20,000 சம்பாதிக்கிறோம், 10,000 டிவிக்கு போயிடுது, 10,000 வீட்டுக்கு வருது, 5,000 சாப்பாடு போகுது, 5,000 வாடகை போகுது, மீதி ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி நீ கடத்தை செலுத்துவேன்? ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நீ EMI கட்டுறது கடன் வாங்கி கட்டுவேன், 2வது மாதம் ஆஃபீஸில் வாங்க, 3வது மாதம் நகை வைப்பேன், 4வது மாதம் தலையில் பாய் போட்டுப்பேன், 5வது மாதம் வீட்டாண்ட வருவான், 6வது மாதம் வண்டி எடுத்துகிட்டு போவான், 6வது மாதம் வீட்டாண்ட நின்று தப்பாக பேசுவான். ஏன்னா கொடுத்தவனுக்கு வலிக்குது இல்லை, அவன் ஒன்றும் கை காசு கிடையாது. அவங்க ஒரு இடத்துல வாங்கி தானே கொடுக்குறாங்க. நான் இப்போ வாங்கினவனுக்கு குத்தம் சொல்கிறதா இல்லை கொடுத்தவனுக்கு குத்தம் சொல்கிறதா? இதுக்கு நடுவில் அந்த ஆசைன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் குத்தம். உன்னால் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இவன் கொடுக்குறவனுக்கு அவரால் கொடுக்க முடியுமான்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு போயிட்டு அக்கா வலிக்கிறதும், அம்மா வலிக்கிறதும், பொண்டாட்டி வலிக்கிறதும், ஊரில் வலிக்கிறதும், பொருள் எடுத்து வரதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனை சாபம் வர்றதாலையோ, அவனை அடிச்சுட்டு வர்றதாலையோ, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதாலையோ, ரோட்டில் போட்டு அசிங்கப்படுறதாலையோ எந்த பணமும் வரப்போகிறதில்லை. கொடுத்த பணத்தை முள்ளு மேலே புடவை போட்ட மாதிரி நாசூக்காக தான் நீ எடுக்கணும். போட்டு இழுத்தனா டர்ன்னு கிளியும் புடவை கிளிகிற மாதிரி வராது. ஸோ இது பணம் வாங்கவும் கூடாது, தகுதிக்கு மீறி கொடுக்கவும் கூடாது. இது முக்கியமான விஷயம். அதுக்கு மீறி வாங்கிட்டோம். இப்போ எனக்கு ஒருத்தர் நான் பணம் கொடுத்தேன், அவர் ஆள் காசே இல்லை காசு இருக்குது, தரத்துக்கு மனசு இல்லை, அவர்கிட்ட என் பணத்தை அவரோட ஸ்டேட்டஸ்க்கு என்னால் போய் கேட்க முடியல, கேட்டாலும் தரமாட்டார் பை. இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட உங்ககிட்ட பரிகாரம் பண்ணால் நான் வரைச்சி கொடுத்துருவேன். அதே காசை என்னால் பண்ண முடியும். இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானே வரைச்சி கொடுப்பேன். இந்த மாந்திரிகமே பண்ணாமல் வீட்டில் இருந்து இளைய முறையில் ஒரு வீட்டில் இருந்து ஈஸியாக என்ன பண்ணி அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு பரிகாரம்னு கேட்டிங்களா? இப்போது பணம் செலுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 3 மாதமாக கண்டினியூஸாக மைத்திரி முகூர்த்தம் சொல்லிட்டு எழுதி வச்சு செலுத்துறதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பணம் நம்மளுக்கு ஒருத்தர் தர வேண்டிய நபர் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆள் செய்யணும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க நம்ம பணம் கொடுத்துருக்கோம், வட்டியாக கொடுத்தோமோ, அசலுக்கு கொடுத்தோமோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுத்தோமோ, கைமாத்தா கொடுத்தோமோ, ஆக முதல்ல 5, 10, 20 உன் வசதிக்கு நீ எவ்வளோ கொடுத்துருக்கியோ அங்கே உங்கள்கிட்ட டைரெக்டாக கேட்டு வாங்க முடியலன்னா அவராக மனசை இறங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன பரிகாரம் கேட்டால் ரொம்ப சிம்பிளானதான், எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இல்லைனா கூட வாங்கிக்கலாம்.
தட்டுன்னு சொல்லுவாங்க, இரும்பு கலந்த மாதிரி ஒரு தட்டு. தட்டுனா ஸ்டீலோ பித்தளையோ காப்பரோ கிடையாது, வெள்ளியோ அதுவும் கிடையாது, இரும்பு கலந்த மாதிரி தட்டு. ஒரு 50% ஸ்டீல்னா ஒரு 50% இரும்பு கலந்த மாதிரி. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த குழிப்பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் மாதிரி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இரும்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இரும்பு தட்டை வாங்கி ஒரு சின்ன சைஸில் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், திருமணம் முன்பு திருமணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் யாருன்னு பண்ணலாம், வயசுக்கெலாம் இது காரணம் கிடையாது. கடன் நம்மக்கிட்ட ஒரு பணம் வரணும் அப்படின்னா இந்த இளைய முறையில் இந்த விஷயத்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தம் எந்திரிச்சிட்டு குளிச்சு போய் சுத்த பத்தமாக இருந்து மைண்டை க்ளீனாக வச்சு ஸ்டெடி மைண்டாக வச்சு விளக்கும் கொளுத்தலாம், தீபமாகவும் ஏற்றலாம், கற்பூரமும் ஏற்றலாம். கற்பூரம் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும். அதனால் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வச்சு ஏற்றினா ரொம்ப நேரம் நிற்கும். அதை ஏற்றிட்டு அந்த தட்டை வந்து உள்பக்கம், வெளிப்பக்கம் கிடையாது, உள்பக்கம் ஊற்றி ஃபுல்லாக காட்டிக்கணும். அந்த சுடுது பழுக்க சூடு வச்சிருவேன்றோம்ல, அந்த மாதிரி பழுக்க தட்டை சூடு வைக்கிற மாதிரி ஃபுல்லாக பழுக்க காய்ச்சிங்கன்னா அதில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அப்படியே அந்த பிளாக் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 20 minutes 15 minutes பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஓட்டை ஆகிடும். ஸோ சுற்றி 4 பக்கம் பண்ணணும். சுற்றி பண்ணிவிட்டு அதை அணைச்சிட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு சுத்தமான வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பேப்பரையும் பயன்படுத்தலாம், வெள்ளை துணி மாரி காடா துணின்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதில் வந்து என்ன பண்ணால் யார் நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க பேர் அதில் எழுதிடணும். அந்த கரியால் அந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அதை எடுத்தால் வரும், 100% வரும். செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் வரும். அதை எடுத்து வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு இல்லை வெள்ளை துணி மாதிரி இருக்கிறத எழுதிட்டு பெருசாக அவரோட முழு பேர் என்னவோ நீங்கள் என்ன உச்சரித்து கூப்பிடுவீங்களோ அந்த பேர் அதில் எழுதிட்டு அதை மடித்து சுருட்டி அது ஒரு வெள்ளை நூலால் சுத்தமான நூலால் கட்டி அதை கையில் வச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, என் பணத்தை வந்து வந்துருச்சு, ரமேஷ் கிட்டேருந்து வந்துருச்சு, ராஜேஷ் கிட்டேருந்து வந்துருச்சு, சுரேஷ் கிட்ட மாதிரி அவரோட பேர் என்னவோ பெற்றது நன்றின்னு சொல்லிவிட்டு, ஹிந்து ஸ்வீடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பூஜாரம் இருக்கும், சாமி படத்தாண்ட வச்சிடலாம். இஸ்லாத்தோ கிறிஸ்தவர் யார் இருந்தால் பூஜாரம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், பீரோவில் தீட்டுப்படாத இடம் சுத்தமான இடத்துல வச்சுட்டு பிரபஞ்சம் ஆகிடுச்சிங்களா, பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணுறோம். மறுநாள் 24 hours கழிச்சு, ஆஃப்டர் 24 hours கழிச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கடல் இருந்தால் கடலில் போடலாம், ஆறு இருந்தாலும் ஆறில் போடலாம், குளம் இருந்தாலும் குளம் போடலாம். காவா தண்ணியில் போடக்கூடாது, ஓடுறதுன்னு சொல்லிட்டு காவா தண்ணியில் போடக்கூடாது, ஆறில் தான் போடணும். போட்டுட்டு அழகாக நன்றின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, போட்டுட்டு கரெக்டாக 21 நாள் 31 நாள் இல்லை 48 நாள் ஒரு மண்டலம், 21 கூட விட்டுடுங்க, கொஞ்சம் விட்டே பிடிப்போம். 48 நாள் கழிச்சு கேட்டு பாருங்கள், தர முடியாதுன்ற வார்த்தை வந்து சரிம்மா இப்போ தரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தாழ்வையாக நம்ம பக்கம் வந்து திரும்பும். இதுதான் வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ஷால்லா நல்லதே நடக்கும். சூப்பர் பாய். ஏன்னா நிறைய பேர் பணம் கொடுத்து தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.